எந்த சாதியை கேட்டாலும் பார்த்தீங்களா நாங்களாம் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்படி வந்தோம் இப்படி வந்தோம்னு சொல்லி கதையெல்லாம் பேசுகிறாங்க. கதையெல்லாம் வந்து விடுதாங்க, நாங்கள் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. அப்போயே உனக்கு இந்த சட்டம் எடுத்து தூரம் பண்ணிட்டு போ, மனுஷனா எல்லாரும் ஒன்று தானே அப்படின்ட்டு வாங்குறேன். இப்படிதான் உங்களுக்கு சும்மா நாத்துக்கு எங்களுக்கு அந்த சட்டம் வேண்டாம், நாங்கள் அப்படி போக போகிறோம் இப்படி போக போகிறோன்ட்டு சும்மா நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு. அதனால் ஒரு சாதிய தலைவர் வந்து உயர் சாதிக்காரனுக்கெல்லாம் ஆண்மை இல்லை, சரக்கு மிடுக்க பற்றி பேசியிருப்பார். யாருன்னே உங்களுக்கு தெரியும். பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லியிருப்பார். புல்லட்டு ஓட்டிக்கிடுவான், மீசை வச்சுருப்பான், செருப்பு போட்டுக்கிடுவான், ஆனால் அவனுக்கு ஆண்மை கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லி தரகுறவான வார்த்தைகளை ஒருத்தர் வந்து பதிவு செஞ்சிட்டார். ஆணவ கொலையை விட ஒருதலை காதல் கொலை தான் அதிகம் நடந்தது. நீங்கள் ஆணவ கொலையை எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் எண்ணிடலாம். ஆணவ கொலைன்னு சொல்லி இவங்க சொல்கிறானுங்களா, இதை நீங்கள் பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம எண்ணிடலாம். 1 2 3 4 5 இப்படி தான் தமிழகத்தில் ஆணவ கொலைங்கிறது நடந்திருக்கும் பார்த்துங்க. ஆனால் காதலிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்னை காதலிக்கணும் ஒரு கஞ்சா பொறுக்கி ஒரு கஞ்சா குடிக்கிறவன், ரோட்டில் திரிகிறவன், வேலை வெட்டிக்கு போகாதவன், ஃபேன் சட்டை போட்டு ஒரு பைக்கை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நிப்பாட்டி ஒரு பொட்டை பிள்ளைய ஆணவ கொலைங்கிறது கிடையாது, அன்புக்காக நடக்கிற கொலை. இப்படிதான் உங்களுக்கு முதல்ல அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அது ஆணவ கொலை இல்லை. தகப்பன் தான் வந்து எப்படின்னா அவன் நினைப்பான் இது வந்து சாதிக்காண்டி அடுத்த சாதியை சேர்ந்தவன் சொல்லி வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். சொந்த சாதிக்குள்ளேயும் நடந்திருக்கு. இப்படிதான் எல்லா சாதிக்குள்ளேயும் நடக்கு. அது வந்து சாதி கிடையாதுங்க. பெண் பிள்ளை காதல் என்பது வந்து சாதி கிடையாது. இது வந்து எங்க வாத்தியார் சொன்னது. இது உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொன்னது. பிறப்பால் உயர்ந்த தேவர், ஐயர், வெள்ளாளர், அதாவது பிள்ளைமாரு, வேளாளர் வந்து பிள்ளைமாரு, இவங்க எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் நேரம் எல்லோரும் எந்திரிச்சோம். இந்த உட்காந்துருக்கு எல்லோரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அதெல்லாம் கொடுக்காங்க. அப்போ நான் தான் கேட்டேன், போய் எங்கள் வாத்தியார்ட்ட கேட்டேன், சாதி உண்டுன்னு சொல்கிறான்ல, சாதி நீ அழிக்க விடான்னு சொல்கிறான்ல, அவன் வந்து எல்லா சாதியும் வந்து அவன் அணைச்சிக்கிடுவான், அவன் வாழ வைக்க நினைப்பான். இப்படிதான் உங்களுக்கு. ஆனால் சாதி இல்லைன்னு சொல்லி பேசாமல் போடுங்க. இவன் அவ்வளோ வெறும் தன்னுடைய சுயசாதிக்கு மட்டும்தான் எல்லாம் செய்வான், மற்ற இவன் செத்தாலும் வரமாட்டான். இந்த திருநெல்வேலி மேட்டரை பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் கவின் பார்த்தீங்கன்னா இந்த தகப்பனுக்கு 1% கூட தாய்க்கும் தகப்பனுக்கு தொடர்பு இல்லை. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்கள எல்லாரும் நிர்பந்தப்படுத்தி சேர்க்காங்க. அப்போ இது என்ன? அப்போ இப்போ இது வரைக்கும் நடந்த கொலைகள்லாம் வட மாவட்டத்தில் நடந்தது, சென்னையில் நடந்தது, தென் மாவட்டத்தில் எல்லா இதுக்கும் தாய் தகப்பனை சேர்க்க சொல்லுமா? தீர்க்கமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, தூத்துக்குடியின் மண்ணின் மைந்தன், PMT அறக்கட்டளையுடைய தலைவர் இசைராஜா அவர்கள் இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல கேள்விகள் இருக்கு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இயற்கை வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய அதாவது பள்ளி பருவத்திலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுடைய நேரில் கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இசைராஜானா யார் அப்படின்னு? எனக்கு என்னுடைய சொந்த ஊர் வந்து சிறுவைகுண்டம் அருகே உள்ள புன்னன்குறிச்சி என்ற கிராமம். ஒரு தங்கச்சி, நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். ஆமாம், அதாவது எங்கள் கிராமத்திலேருந்து கிட்டத்தட்ட 2017 கிராமத்தை விட்டு வெளியேறி சென்னையில் ஒரு 8 வருஷம் கிட்ட சென்னையில் இருந்தேன். சென்னையில் இருந்துட்டு அப்படி ஊருக்கு வந்து போய் இருக்கும் பொழுது சரி ஊர்லேயே நம்ம செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறேன். நீங்கள் சின்ன வயசுல பள்ளி பருவத்தில் முத்துராமலிங்க தேவருடைய பற்றி நீங்கள் அவர்களை பற்றி கேட்ட தகவல், தேவர் சமுதாயத்தின் மேலே பற்று வருவதற்கான காரணம் என்ன? அதாவது இப்போ பொதுவாக எங்கள் ஊரில் பெரிய ஆளுங்க, அதை எப்படின்னா வயசு, ஆமாம் பெரிய தலைக்கட்டு வயசானவங்க, நல்ல அதாவது கொஞ்சம் எஜுகேஷனாக ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடியவங்க, நம்ம மண் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கலந்துரையாடும் போது பேசும்பொழுது ஐயாவை பற்றி சொல்லுவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐயா வந்து இந்த மாதிரி வருவாருடா, அந்தந்த ஊருக்கு வருவார், பேசுவார். அவரெல்லாம் வந்து பிற சமுதாயத்தினுடைய மனது வந்து புண்படாதபடி நடந்து கொண்டவர், அனைத்து சமூக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை வந்து எப்போதும் நம்ம பின்பற்றணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா எப்போதுமே அவங்க பெரிய பற்றோடு இருப்பாங்க. எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீ நாளைக்கு நான் இல்லாட்டாலும் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு நீ வரும்பொழுது நம்ம சமூக மக்களை விட்டுறக்கூடாதுப்பா, அனைத்து சமுதாய மக்களுக்கும் நல்லபடியாக நடந்துக்கிடணும் அப்படின்லாம் எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் எங்கள் அம்மாலாம்
எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதெல்லாம் மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் ரோட்டில் போகும்பொழுது கூப்பிட்டு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலையிலலாம் எண்ணெய் தேய்ச்சி சாப்பாடுலாம் வச்சு வந்து கொடுப்பா. அப்போ நம்ம கேட்போம், என்னம்மா இப்படி கிறுக்கன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், என்னம்மா கிறுக்கனெல்லாம் கூப்பிட்டு இப்படி பண்ணலன்னு கேட்போம். இல்லையா, நான் அன்றைக்கி நல்லது செஞ்சுட்டு போனால் நாளைக்கு நீ உடனே உங்களுக்கு ஒரு ஆபத்து காலகட்டத்தில் நான் செய்கிற தர்மம் உங்களை காப்பாற்றுமியா, அதனால் என்றைக்குமே தர்மம் செய்யணும், மனநல பாதிக்கப்பட்டவர்களை எந்த இடத்துல தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுருக்கேன். இப்படி அடிபட்டு வரும்பொழுது முத்துராமலிங்கத்தேவரை பற்றியும் எங்களுடைய முன்னோர்களை பற்றியும் எங்களுடைய பெரியவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து வயதானவர்கள் வந்து முத்துராமலிங்கத்தேவரை பற்றியும் எங்களுடைய முன்னோர்களை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து நிறைய பற்றுதல், ஒரு சரி நம்ம சமூகம் அப்படின்னு ஒரு பற்று இருந்தது. ஸோ இந்த பிஎம்டி அறக்கட்டளை, இந்த பிஎம்டியோட மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு சொல்லி அந்த ஆரம்பிக்கிறதுக்கான புள்ளி, அந்த பாயிண்ட்டுங்கிறது என்னது? அதாவது நான் பல்வேறு காலகட்டங்களில் சமூக பணி வந்து 18 வயசுல இருந்து சமூக பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலை பார்த்துட்டே இருந்தாலும் சமுதாயத்துக்கான ஒரு பணிகளை செஞ்சுட்டே இருக்கிறோம். 2015-16 காலகட்டத்தில் ஒரு சாதிய தலைவர் வந்து உயர் சாதிக்காரனுக்கெல்லாம் ஆண்மை இல்லை, சரக்கு மிடுக்க பற்றி பேசியிருப்பார். யாருன்னே உங்களுக்கு தெரியும். பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், புல்லட் ஓட்டிக்கிடுவான், மீசை வச்சுருப்பான், செருப்பு போட்டுக்கிடுவான், ஆனால் அவனுக்கு ஆண்மை கிடையாது, இப்படிலாம் சொல்லி தரகுறவான வார்த்தைகளை ஒருத்தர் வந்து பதிவு செஞ்சுதார் பப்ளிக் மீட்டிங்கில். அப்போ இது ஒட்டுமொத்த பிசி மக்களுடைய பெண்களையும் பெரியவர்களையும் அவமானப்படுத்ததாக இருந்துச்சு. அப்போ நம்ம டிஜிபி அசோக்குமார் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்துச்சு, மனு அனுப்பின அவரை கைது செய்ய சொல்லி பண்ணலை. நானும் அதை கண்டித்து பேசும்பொழுது என்னை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்தாங்க. பாளையங்கோட்டை சிறையில் முதல்ல அந்த வழக்குக்காக தான் முதல்ல சிறைக்கே போகிறேன். சிறையில் என்னுடைய இளைஞர்கள், எங்களுடைய மக்கள் வந்து படித்த இளைஞர்கள் அதிகமானவர்கள் இருக்கு, நீங்களாம் எப்படா ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பொய் வழக்குகள். ஒருத்தவங்க கூட சேர்ந்து பழகிருப்பான், பேசியிருப்பான், அவன் ஏதாவது தப்பு பண்ணாமல் நீ நேற்று அவங்க கூட பேசியிருக்கல, உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை ரிமாண்ட் பண்ணிடுறது, அந்த கேஸில் சேர்த்துறது. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த என்னை பாளையசேரியை பொறுத்தளவுல ஜாதி ரீதியாக தான் அடைப்பாங்க. அங்கே வந்து பாளையங்கோட்டை சிறையை பொறுத்தளவுல நாடாரு, அப்புறம் தேவேந்திரர், அப்புறம் வந்து தேவர், இப்படி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. கம்யூனிட்டி மோதல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம், சிறைக்குள்ளேயே தேவர்னா ஒரு இடத்துல நீ குவாரண்டியில் கொண்டு அடைங்க அப்படிம்பாங்க, நீ பில்டிங்கில் கொண்டு அடைச்சிருங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உண்டு. அதனால் நான் இருக்க பகுதியில் என்னோட முக்குளத்தூர் மட்டும்தான். அப்போ இளைஞர்கள் நிறைய பொய் வழக்குகள் போட்டு அவங்களோட வெளியே வர முடியாத சூழ்நிலை, நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஃபேமிலிஸ் எப்படி பாதிக்கப்படுது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இனி அந்த மாதிரி நம்மளும் ஒரு அறக்கட்டளை மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து இளைஞர்களை சரி பண்ணணும். சிறையை பற்றி என்ன, சிறை வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத அதிகாரம் கையில் இருந்தால் என்ன பண்ணலாம், அருவா கையில் இருந்தால் என்ன பண்ணலாம், எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெளிவான முறையில். ஆமாம், நிறைய விஷயங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். இருந்தது 7-8 நாள் தான். அதில் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு வெளியே வந்து சிறை வந்து நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத வந்து என் மக்களிடையே பதிவு பண்ண ஆரம்பித்தேன். அது அப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் போய் முன்னே நின்று நிற்கிறதுனால பேசும்போது என்னுடைய மக்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தோடு இன்றைக்கி என்னை நம்புகிறாங்க. இசக்கி ராஜாவால் ஒரு மாற்றம் ஏற்படும், நம்ம சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டே கிட்டத்தட்ட அந்த சிறை வாழ்க்கை தான் சொல்லலாமா? ஆமாம், அந்த சிறையில் ஒரு 7-8 நாள் தான். அந்த சிறையில் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் படிக்க மாதிரி தான் போயிருக்கேன். நான் நீண்ட நாட்கள் வந்து சிறையில் இன்னைக்கு எப்போதுமே இருந்ததில்லை. நான் எப்போ ஒரு சிறைக்கு போனாலும் ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தம் போனாலும் 10 நாள் 15 நாள் தான். நீண்ட நாளில் நான் சிறையில் இருந்ததில் அது ஒரு பாடம் படிக்கிற மாதிரியே ஒரு ஒரு நூலகத்துக்கு போனால் எப்படி, ஏன்னா இப்போ சிறைக்கு போய் தான் நானும் அந்த 7-8 நாளில் நிறைய புத்தகங்கள் படித்தேன். இப்போ வெளியே இருந்தால் படிக்க முடியுதா? அப்போ அதில் நிறைய மனிதர்கள் வாழ்க்கையும் பார்க்க வேண்டியிருக்கு. இளைஞர்களுடைய வாழ்க்கையும் நீ எப்படி குற்றவாளி ஆன அப்படின்னு அவனுடைய கதைகளை கேட்கும்பொழுது, சரி இதெல்லாம் நம்ம வந்து அடிப்படையாக நம்ம வெளியே போய் நம்ம மக்கள்கிட்ட பேசணும், பேசி இளைஞர்களை திருத்தணும். கோர்ட்டுக்கு போகிறவன் வந்து நம்ம இயக்கத்தோட கொள்கையே அதுதான். கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறவன் நீதிபதியாக போகணும், வழக்கறிஞராக போ. காவல் நிலையத்துக்கு போகிறவன் குற்றவாளியாக போவதா, காவலராகவோ ஒரு உயர் அதிகாரியாவோ போ. இதைத்தான் நம்ம வந்து ஊராக இப்போ போதிச்சுட்டு இருக்கோம். அருவா எடுத்து சாதியை காப்பாற்ற முடியாது, அதிகாரிகளான தான் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ வீடாக ஊராக பிற சாதி மக்களை இழிவுபடுத்தக்கூடாது, பிற சாதியோட கிட்ட மோதல் இருக்கக்கூடாதுங்கிறதான் பதிவு பண்ணுறோம். புரியுதுங்களா? ஆனால் நம்மளுடைய நல்ல வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல பதிவுகளை யாருமே
பிற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. என் சமூகத்திட்ட மோதலை ஏற்படுத்திட்டு மோதிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை விடும்போது நான் ஏதாட்டு ஒரு கோபத்தில் அதுவும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தவே மாட்டேன், குற்றவாளியை மட்டும் தான் பேசியிருப்பேன். உடனே நம்ம சமூகத்துக்கு எதிராக அவன் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை கெட்டவனாகவே சித்தரிக்கிறதுல ஒரு கும்பல் தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜாதிய மோதலை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ தொடர்ந்து தென் பகுதியில், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி சில பகுதிகளில் ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 10 வருஷ ஆண்டுகளில் கடைசி ஒரு, அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 4 வருஷ ஆண்டுகளுக்கு இன்னும் அதிகமாக நடக்கிற மாதிரி தெரியுது. அது நீங்கள் பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அது நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, பிஎம்டியோட திட்டம் என்ன? அதாவது சகோதரரே, ஆணவ கொலையை விட ஒருதலை காதல் கொலை தான் அதிகம் நடந்திருக்கு. நீங்கள் ஆணவ கொலையை எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் எண்ணிடலாம். ஆணவ கொலைன்னு சொல்லி இவங்க சொல்கிறானுங்களா, இதை நீங்கள் பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம எண்ணிடலாம். 1 2 3 4 5 இப்படி தான் தமிழகத்தில் ஆணவ கொலைங்கிறது நடந்திருக்கும். பார்த்துங்க. ஆனால் காதலிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்னை காதலிக்கணும் ஒரு கஞ்சா பொறுக்கி ஒரு கஞ்சா குடிக்கிறவன், ரோட்டில் திரிகிறவன், வேலை வெட்டிக்கு போகாதவன், ஃபேன் செட்டை போட்டு ஒரு பைக்கை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நிப்பாட்டி ஒரு பொட்டை பிள்ளைய பின்தொடர்ந்து போய் அந்த பிள்ளைய காதலிக்கன்னு சொல்லுவான். அந்த பிள்ளை காதலிக்கலைன்னா அந்த பிள்ளைய ட்ரெயினில் தள்ளி விட்டு கொள்றான், கத்தியை வச்சு குத்தி கொள்றான், ஆசிட் அடிச்சு கொள்றான், வீட்டுக்குள்ளே போய் தீயை வச்சு கொளுத்தி கொண்டான். இந்த மாதிரி கொலைகள் அதிகம். அதை ஏன் பேச முடியாங்க? சமூக நீதி பேசுகிறவனுங்க அதையும் பேசணும்ல. ஒரு பிள்ளை காதலிக்க மாட்டேங்குன்னு அந்த பிள்ளையை கொல்றான் அப்படின்னா, மாதிரி பெத்த பிள்ளையை வந்து ஒருத்தன் கூட்டு போயிருந்தான், பெத்த பிள்ளைய ஆசையாக ஒருத்தன் வளர்ப்பான். ஏங்க, ஆணவ கொலைங்கிறது கிடையாது, அன்புக்காக நடக்கிற கொலை. இப்படிதான் உங்களுக்கு முதல்ல அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அது ஆணவ கொலை இல்லை. தகப்பன் தான் வந்து எப்படின்னா அவன் நினைப்பான், இது வந்து சாதிக்காண்டி அடுத்த சாதியை சேர்ந்தவன் சொல்லி வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். சொந்த சாதிக்குள்ளேயும் நடந்திருக்கு. புரியுதா? எல்லா சாதிக்குள்ளேயும் நடக்கு. அது வந்து சாதி கிடையாதுங்க. பெண் பிள்ளை காதல் என்பது வந்து சாதி கிடையாது. நம்ம குலதெய்வம் பராசக்தியாக நம்ம வழிபடுற பிள்ளை, நம்ம பொட்ட பிள்ளைய நம்ம தெய்வமாக வளர்ப்போம். இப்படிதான் பாசத்தோடு வளர்ப்போம். அந்த மாதிரி அந்த பிள்ளையை இவன் கூட்டி போய் ஏமாத்திடுவான, நடுரோட்டில் விட்டுருவாங்கிற ஒரு பயம்தான். பிள்ளைக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழக்கணுங்கிற முடிவில் தான் தகப்பன் பெயர் தான். இதில் என்ன சாதி வந்துச்சு? இது சாதி கிடையாது. ஒவ்வொரு தகப்பனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணை கொடுக்கும் பொழுது அந்த ஊரில் எங்கேருங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க அதெல்லாம் பார்க்க மாட்டான். பணம் வச்சுருந்தாலும் காசு வச்சுருந்தாலும் நம்ம பிள்ளை அங்கே நிம்மதியாக வாழுமா அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் தண்ணி வசதி இருக்கா, அந்த ஊரில் வந்து மின்சார வசதி இருக்கா, சாலை வசதி இருக்கா, பஸ்ஸு டெய்லி போயிட்டு வருதா போதா, நம்ம பிள்ளை திடீர்னு மாசமாக இருப்பால, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கா, பக்கத்தில் வந்து சுகாதாரத்துறை, இதெல்லாம் ஒரு தகப்பன் போய் ஆராய்ஞ்சிட்டு வர்றான். அதுக்கப்புறம் தான் பொண்ணே கொடுக்கான். கண்டிப்பாக. அப்படி பெண் பிள்ளைகள் மேலே வந்து இந்த அதாவது தமிழனா பிறந்தவன் பெண்கள் மேலே உங்களுக்கு நல்லா தெரியும், உயிராக இருப்பான். இப்படிதான் அந்த கலாச்சாரத்தை இவனை உடைக்கிறானுங்க. இவனை என்ன தெரியுமா, எவன் வந்தாலும் பொண்ணு கேட்டா குடு, காதலிக்குன்னு சொன்னா நீ கொடுத்து தான் ஆகணும், நீ கொடுக்கலன்னா உன் மேலே எஸ்சி ஸ்டாக் போடுவேன். ஈக்குவாலிட்டி என்ன தெரியுமாங்க? ஈக்குவாலிட்டினா என்ன தெரியுமா? இப்போ நான் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு போகிறேன், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் நான் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நானும் கஷ்டப்பட்டவன் தானே. என்ன மாதிரி கஷ்டப்பட்ட வந்து எல்லாரும் பிசி எம்பிசியில் நிறைய பேர் நாங்கள் கஷ்டப்பட்டவங்க தான் மாணவர்களாக இப்போ இருக்கிறோம். கிழிஞ்ச டவுசர் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஊக்க மாட்டியிருப்போம், சட்டை ஊக்க மாட்டியிருப்போம், இப்படிலாம் போய் இருக்கிறோம். ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, சாதி மதம் போதங்கள்லாம் அப்போல்லாம் சின்ன வயசுலாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒருத்தன் பள்ளிக்கூடம் போகும்போது தான் தெரியுது. இந்த பள்ளிக்கூடத்தில் போய் நான் உட்காந்துருக்குறேன், எல்லாரும் இருக்கிறோம். பள்ளி பருவத்தில் நாங்கள் போகும்போது ஸ்கூலில் புத்தகம், செருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு, டவுசர், சட்டை எல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க. புதுசாக எல்லாம் வச்சுருக்கோம். சார் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு தரப்போகிறாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் சொல்கிறார், பிறப்பால் இது வந்து எங்கள் வாத்தியார் சொன்னது, இது உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொன்னது. பிறப்பால் உயர்ந்த தேவர், ஐயர், வெள்ளாளர், அதாவது பிள்ளைமாரு, வேளாளர் வந்து பிள்ளைமாரு, இவங்க எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் நேரம் எல்லோரும் எந்திரிச்சோம். இந்த உட்காந்துருக்க எல்லோரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அதெல்லாம் கொடுக்காங்க. அப்போ நான் தான் கேட்டேன், போய் எங்கள் வாத்தியார்ட்ட கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி நாங்களும் கிழிஞ்ச சட்டை தானே போட்டிருக்கோம், ஊக்கத்தானே மாட்டியிருக்கோம், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தராமல் அவங்களுக்கு கொடுக்கேன்னு. இல்லைப்பா இவங்கெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்க. இந்த வார்த்தை யார் சொன்னதுமோ எங்கள் வாத்தியார் சொன்னார், இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க, நீங்கள்லாம் வந்து உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படிதான் உங்களுக்கு அப்போ ஆரம்பிச்சது. அப்போ பள்ளிக்கூடத்தில் காலேஜில் எல்லாம் நடக்குல்ல, எல்லா சலுகையும் நீங்கள் இப்படி வந்து ஓசியில் இப்படி அள்ளிட்டு போய் கொடுத்தாங்கன்னு வைங்களா, அப்போ மாதிரி எங்கே ஈக்குவாலிட்டி இருக்கும்? இலவசம் எதில் கொடுக்குன்னு வேண்டாமா?
திறமையிலேயே கொடுப்பான். ஒரு மனிதன் ஒரு நாட்டை ஆளணும், ஒரு 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 ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கணும், அவன் வந்து அந்த நாட்டோட எல்லா இதுவும் தெரிஞ்சிருக்கணும், மக்களுடைய வழி தெரிஞ்சிருக்கணும், அவனைத்தான் நம்ம ஆக்கணும். அது எந்த சாதியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. படித்து உயர்ந்திருக்கணும், அவன் மார்க்கில் இருக்கணும். இப்படி அவங்களுக்கு அதுலேயே வந்து ஈக்குவலிட்டி மாதிரி எப்படி வரும்? 35 மார்க்கு வந்து எடுத்தவன் ஒரு அதிகாரி ஆகும் பொழுது 90 மார்க்கு எடுத்தவன் ஆக முடியல. இதான உண்மை. காவல்துறையில் வேலைக்கு வந்து ஒவ்வொரு பிசி எம்பிசிக்கு ஒரு வயசு, அந்த பட்டியல் சமூகம்னா அவங்களுக்கு 2 வயசு எக்ஸ்ட்ரா. இப்படி அவங்களுக்கு வளர்த்தி கம்மி. இதெல்லாம் என்ன நாட்டை பாதுகாக்க விஷயத்தில் இதெல்லாம் வந்து பண்ணலாமா? ஒரு நாடை பாதுகாக்கணும், காவல்துறை தான் இந்த நாட்டை பாதுகாக்கும். இப்படிதான் அவங்களுக்கு இராணுவம் இந்த நாட்டை பாதுகாக்கும். இதில் நீ என்ன வந்து சாதி ரீதியாக இடஒதுக்கீடு உனக்கு என்ன தேவை? பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் கொள்ளலாமா சொல்லுங்க? அப்போ அறிவாளி தான் ஒரு இடத்துல வந்து உட்கார முடியும். அப்போ படித்தவன் எந்த சாதியாக இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா படிச்சிருக்கானா, நல்ல மார்க் எடுத்துக்கான திறமை உள்ளவனுக்கு நீ கொடுங்கிற அதிகாரத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீ வந்து திறமையே இல்லாதவனை நீ வந்து இடஒதுக்கீடு விவகாரம் நீ எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நான் அப்படி பண்ண இப்படிலாம் இது ஈக்குவலிட்டியே வந்து இந்த சமூகம் ஈக்குவலிட்டி சமூகம் ஆகாது. இது இவங்க வந்து இணக்கமாக போகணுங்கிற கட்டம்லாம் கிடையாது. இது இப்போ உங்களுக்கே தெரியும். பிசி எம்பிசி எவனாவது ஒருத்தன் இறந்தாமனா அது ஏதாவது ஒரு இதில் டிவைடர் ஆகுதா? டிவைடர் வச்சு இந்த மாதிரி பண்ணுறானுங்களா? பண்ண மாட்டேங்காங்க. அப்போ அனைத்து ஊடகங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணும் பொழுது அது எல்லாத்துக்கும் மனசு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அப்போ நம்ம மட்டும் இப்படி இல்லையாப்பாங்கிறது ஒரு வேதனை மாதிரி. எப்படி ஈக்குவலிட்டிங்க ஆகும்? நீங்கள் அந்த பிசிஆர்எஸ், அதாவது அந்த பிசிஆர் ஆக்ட் வந்து நீங்கள் எடுக்கணும்னு தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு வரீங்களே, அதுக்கான சாத்தியக்கூறு எது இருக்கா? எங்க பிசி எம்பிசி மக்கள் வேகமாக ஒன்று சேர்ந்துட்டு வராங்க. இப்போ இவங்க பண்ணுற அநியாயம் அக்கிரமம், அதாவது 100க்கு 99% பொய் வழக்கு. எஸ்சிஎஸ்டி பிசிஆர் ஆக்ட் யாருமே இப்போ சாதியை சொல்லி இந்த சாதியை சொல்லி சொல்லி பேசுறதே கிடையாது. இப்படிதான் உங்களுக்கு இல்லை, பொய் வழக்கு போடுறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த சட்டமே வேணாம்னு சொல்றது சரியா? பொய் வழக்கு அந்த சட்டம் அந்த இப்போ எங்க 2026 தாங்க. எந்த சாதியை கேட்டாலும் பார்த்தீங்களா, நாங்களாம் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்படி வந்தோம் இப்படி வந்தோம்னு சொல்லி கதையெல்லாம் பேசுகிறாங்க. கதையெல்லாம் வந்து விடுதாங்க, நாங்கள் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. அப்போயே உனக்கு இந்த சட்டம் எடுத்து தூரம் பண்ணிட்டு போ, மனுஷனா எல்லாரும் ஒன்று தானே அப்படின்ட்டு வாங்குறேன். இப்படிதான் உங்களுக்கு சும்மாத்துக்கு எங்களுக்கு அந்த சட்டம் வேண்டாம், நாங்கள் அப்படி போகிறோம் இப்படி போகிறோன்ட்டு சும்மா நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு. அதனால் அந்த சட்டம் உண்மையிலே அந்த சமூக மக்களை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது, பாதுகாக்க மாதிரி இருந்தால் அதுக்கு நாங்கள் வந்து தலை வணங்குறோம். அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், மாட்டுக்கத்தில். ஆனால் பொய்யா தான் எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. யாரையும் இப்போ சாதி சொல்லி திட்டுறதே கிடையாது. இப்படிதான் உங்களுக்கு. அதனால் வம்பிழுத்து வேணும்னே வம்பிழுக்காங்க, வேணும்னே வம்பிழுத்து தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வந்து, அதாவது இந்த கொலை பண்ணுறவங்களுக்கு தனி சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஆமாம், ஆணவ கொலைக்கு இவங்க தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சரை நெருக்கடி பண்ணுறாங்க. இப்படிதான் உங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருதலை காதலால் வந்து கொல்லப்படுறாங்க, அதுக்கு தனி சட்டம் ஏற்றணுங்கிறேன். பிள்ளைய காதலிக்கலன்னு சொல்லி கொலை பண்ணுறாங்களா, அதுக்கு நம்ம இது வந்து பண்ணணுமே வேண்டாமா? கலப்பு திருமணம் பண்ணுனா கவர்மெண்ட் அரசு உத்தியோக வேலை கிடைக்கும், சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா அரசு உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதை பயன்படுத்தி பிசி எம்பிசி சேர்ந்த பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தான். கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பிள்ளையை நடுரோட்டில் விட்டுதான் நடந்திருக்குங்க. சங்கரன்கோவில்ல ஒரு பொண்ணு, அவனை நம்பி புதுக்கோட்டையிலிருந்து வந்த பொண்ணு, கோயம்புத்தூர்ல படிச்ச பொண்ணை காதலிச்சு கூட்டு வர்றான். சாதி தேவர்னு சொல்லி தான் காதலிச்சிருக்கிறான். தேவர்னு சொல்லி காதலிச்சவன் என்ன பண்ணிதான் கூட்டு வர்றான். கூட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது தான் நான் அந்த மணிக்கு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன், அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே நீ இன்னும் அங்கே போனாலும் உன்னை ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், வாழுன்னு சொல்லிட்டு வாழ்ந்து குழந்தையும் வந்து இப்போ அவனுக்கு அரசு உத்தியம் கிடைச்சிருக்கு. கலப்பு திருமணம் பண்ணதுனால அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். வேங்குற என்ன பண்ணுறான்னா, இப்போ இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்தான். பொண்ணை பிரிஞ்சிருந்தான். பொண்ணு போய் தட்டி கேட்கா வழக்கறிஞரை எதிர்த்தான்னு சொல்லி எஸ்சிஎஸ்டி ஆக்டில் 35 நாள் ஜெயில் வச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணை கைது பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு கொடூர மனப்பான்மை. இந்த மயிலாடுதுறை எக்ஸாம்பிள் பாருங்க. நீ வந்து திருநெல்வேலியில் கொலை நடந்த உடனே நீ வந்தெல்லாம் கிளம்பி அங்கே இருந்து வண்டியா விட்டுச்சு ஓஹோன்னு கத்துனில ஊடகத்துலையும் சினிமாக்காரனும் டேரக்டருங்கிற போர்வையில் அவ்வளோ பேர் கத்துனான்லாம். ஏன் இப்போ மயிலாடுதுறைக்கு கத்த மாட்டேக்கான்? அதுவும் ஒரு பொண்ணு தானே, அது ஒரு உயிர் தானே, அதுவும் அந்த பையனும் வந்து ஒரு உயிர் தானே. ஏன் கேட்கல? ஏன்னா ஒரே சாதி வரையர் சமூகத்துக்குள்ள அந்த மர்டர் நடக்கு. அந்த பொண்ணோட அம்மா எனக்கு சாதி வேண்டான்னு சொல்லி கலப்பு திருமணம் பண்ணி இருக்கு. புரியுதா உங்களுக்கு?
கலப்பு திருமணம் பண்ணது தான். சாதியற்ற திருமணம் இவங்க பேச்சு கேட்டா அவங்க சொல்லிப்படி சொன்னான். சாதியற்ற திருமணம் பண்ணின அந்த அம்மாவே எப்படி செத்து போயிட்டான் அந்த பையன், ஏதாவது SC/ST ஆக்ட் போடணும்ல, போட்டு உள்ளே கொண்டு வரணும்ல அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அம்மா மேலே செட்டியார், அந்த அம்மா செட்டியார் சேர்ந்தம்மா, அவங்க அப்பா பறையரு. இவன் என்ன பண்ணுறா பாருங்க, இவர் மேலே போட முடியாத இவர் பறையருல, அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனே தூக்கி இந்த செட்டியார் அந்த அம்மா மேலே எடுத்து போட்டானுங்க, வழக்க போட்டானுங்க, போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. என்னங்க இது என்ன சாதி வேண்டாம்னு சொல்லி தானே அது கலப்பு திருமணம் பண்ணிட்டு போயிருக்கு அந்த அம்மா. அப்போ நீ என்ன சாதியை கலப்பு திருமணம் பண்ணி நீ எப்படி சாதி ஒழிக்க முடியும்? கலப்பு திருமணம் செய்தால் சாதி ஒழிந்து விடும் அப்படின்னு மேடைக்கு மேடை வாய்கிலேயே பேசிக்கிற எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். சாதி ஒழிக்கிறன்னு சொல்கிறாங்களா, அவன் தான் சாதி வெறிய. சாதி இருக்கிறவன் சொல்கிறாங்களா, நான் எல்லா சாதியிலும் சொல்கிறேன். சாதி உண்டுன்னு சொல்கிறாங்களா, சாதி நீ அழிக்க விடான்னு சொல்கிறாங்களா, அவன் எல்லா சாதியும் என்ன சொல்கிறோம்ல அணவரப்பான், அவன் அணைச்சிக்கிடுவான், அவன் வாழ வைக்க நினைப்பான். இப்படிதான் உங்களுக்கு. ஆனால் சாதி இல்லைன்னு சொல்லி பேசாமல் போடுங்க, இவன் அவ்வளோ வெறும் தன்னுடைய சுயசாதிக்கு மட்டும்தான் எல்லாம் செய்வான், மற்ற இவன் செத்தாலும் வரமாட்டான். இப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டகரி தான். அதனால மக்கள் பார்த்து பழைய காலம் கிடையாது, எல்லாத்தையும் செல்போன் இருக்கு. இப்போ இவனுடைய அநியாயம் அக்கிரமம் இவனை பண்ணுற விதானம் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால மக்கள் புரட்சி ஏற்படும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. மக்கள் புரட்சி விரைவில் ஏற்படும். இவங்க பண்ணுற அநியாயத்துக்கு மோசமான அநியாயம். பெண் பிள்ளைகளை பெற்றுட்டா வளர்த்து ஆளாக்கி இவங்க கேட்டால் நம்ம கொடுத்துடணுமா, இப்படிதான் அவங்களுக்கு. அது கேட்போம் நாங்கள் உங்கள் பொண்ணை காதலிக்கும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்டா சொந்த தாய்மாமனையே லைட்டாக குடிச்சிருந்தா கூட கொடுக்க மாட்டான், சொந்த தாய்மாமன் பிள்ளைக்கே கொடுக்க மாட்டான் பொண்ணை. அப்போ நீ எங்கே இருந்து நான் காதலிக்குன்னு சொல்லி கொடுப்பாங்களா? உடனே இந்த திருநெல்வேலி மேட்டரை பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் கவின் பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுக்கு 1% கூட தாய்க்கும் தகப்பனுக்கு தொடர்பு இல்லை. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்கள எல்லாரும் நிர்பந்தப்படுத்தி சேர்க்காங்க. அப்போ இது என்ன? அப்போ இப்போ இது வரைக்கும் நடந்த கொலைகள்லாம் வட மாவட்டத்தில் நடந்தது, சென்னையில் நடந்தது, தென் மாவட்டத்தில் எல்லா இதுக்கும் தாய் தகப்பனை சேர்க்க சொல்லுமா? எத்தனை மர்டர் நடந்திருக்கு. அப்போ இளிச்சவாயா யார்? முக்குளத்தோர். அப்போ தேவமார கேட்க நாதி கிடையாது, எவனும் கூட மாட்டான், ஒன்று கூட மாட்டான், போராட்டம் நடத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் சேர்த்துட்டியே. அப்போ எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கி நிம்மதியே வேலை பார்க்க முடியலங்க. இன்றைக்கி எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க முக்குளத்தோர் உண்மையிலே அரசு துறையில் உள்ளவங்கள நீங்கள் போய் பேட்டி எடுங்க, ரகசிய பேட்டியோட எடுத்தால் கூட நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் அரசு உத்தியோகத்தில் உள்ளவங்க உயரதிகாரி கூட வேலை பார்க்க முடியல. இப்படிதான் அவங்களுக்கு அப்படி பயப்பட வைக்கிறானுங்க. உடனே அவன் என்ன சாதி, டிஎஸ்பியா என்ன சாதி, இன்ஸ்பெக்டரா என்ன சாதி, ஓ தேவமாரா ரைட், அப்போ ஐயா எல்லாம் இந்த மாதிரி சாதி சொல்லி என்ன திட்டுனா இப்படி பணி செய்ய விடாமல் பண்ணுறானுங்க. அப்போ இது எங்கே போய் எங்கே போய் இப்படி அப்படி நாங்கள் நினச்சா, அப்போ நாங்களும் தெற்க உள்ள தேவமாரம் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து முக்குளத்தோடு சேர்ந்து செஞ்சால் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க பணி செய்ய முடியுமா? யாரும் டெய்லி குற்றஞ்சாட்டுனா இவன் சாதி சொல்லி பேசினா இது பண்ணலான்னு சொல்ல நடத்த முடியுமா? அரசாங்கம் நடத்த முடியுமா? அப்போ அவங்களை கட்டுப்படுத்தணும். பிசி எம்பிசி மக்கள் உண்மையிலே நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி சங்கடப்படுது, கஷ்டப்படுது. எனக்கு எத்தனையோ செட்டியார் குடும்பங்களும் முதலியார் குடும்பங்களும் இடம்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா, பெண் பிள்ளைகள் விவரத்தில். அந்த அளவுக்கு அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை தொட்டால் எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அநியாயம் பண்ணுறானுங்க. அப்போ அதை எவனும் தட்டி கேட்க மாட்டான். பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு தலைவன் ஒரு தலைவன் நான் டெல்லியில் இருந்துட்டு தமிழ்நாட்டை தீ பிடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறானே, அவனை கைது பண்ண முடியல, பேச முடியல. என்ன அதே நான் சொல்லட்டுமா? நாங்கள் சொன்னால் என்ன ஆகும்? அப்போ இப்படி ஒருதலைபட்சமாக நீங்கள் செயல்பட பிசி எம்பிசி மக்கள் ஓசி மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க, கோவப்படுவாங்க. மக்கள் கோவப்பட்டாங்கன்னு வைங்களேன், என்ன நடக்குங்கிறது தெரியும். அதனால் அரசாங்கம் உளவுத்துறை மூலிமா கணிச்சு தென் மாவட்டங்களில் இதெல்லாம் ஏன் நடக்கு, ஏன் இவ்வளவு சாதி வெறியோடு அவங்க நடந்துக்கிட்டாங்கிறத இது பண்ணணும். சாதி வெறி உண்மையில சாதி இல்லைன்னு சொல்கிறாங்களா, அவனுக்கு தான் சாதி வெறி. ஊடகத்துறையில் நீங்கள் தொடர்ந்து ஜாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு வருவீங்க, அதுக்கான சான்று இருக்கா? சான்று நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள். சென்னையில் நிறைய பத்திரிகைகளோட தலைமை இடம் அங்கே தான் இருக்குது, சென்னையில் இருக்குது. பிரபலமான பத்திரிகைகள்லாம் இருக்குது. அதிலெல்லாம் தெற்கு இருந்து எல்லோரும் போயிருந்தானுங்க. அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் ஒரு 4 மணி நேரம் இடத்த பிடிச்சிக்கிட்டு தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தாக்கினா மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி போடுறது. எப்படி போடுறாங்க? அப்படியே ஜூம் பண்ணி
அந்த இன்ஸ்பெக்டர் தப்பானவர், இந்த இன்ஸ்பெக்டர் தப்பானவர், அப்படியே கட்டிங் போட வைக்க இருக்காது. அதே ஒரு பிள்ளைமாரோ, ஒரு கோணாரோ, நாடாரோ, ஒரு தேவரோ, ஒரு வன்னியரோ, ஒரு கவுண்டரோ வந்து செத்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதை ஒரே ஒரு நாள் நியூஸ் அப்படிதான் அப்படி அப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இது சாதிப்பட்டு இருக்கா, தான் சாதியை சேர்ந்தவன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே தான் தொடர்ந்து 3 நாள் 4 நாள் பேப்பரில் போடுறது. அதே மாதிரி பாருங்க, முக்குளத்தூரில் வெளிநாடுகளில் போய் சேர்த்துட்டு வருவாங்க. நிறைய வீரர்கள் வெளிநாட்டில் போயிட்டு குழந்தைகள் போய் தங்கப்பதக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்படிதான் உங்களுக்கு அதை வந்து கொட்டெழுத்தில் போட மாட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், தேவமாரில் முக்குளத்தூரில் ஒரு சாதனை புரிஞ்சவனை பார்த்தீங்கன்னா சின்ன பேட்டக்கரில் அவள் அப்பா பேரெல்லாம் சும்மா சுருக்கமாக போட்டு தமிழக மாணவன் சாதனை, திருநெல்வேலி மாணவன் சாதனை புரிந்துள்ளான் அப்படின்னு போட்டுருவான். அதே முக்குளத்தூர், ஆமாம், ஒரு முக்குளத்தூர் தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா சுப்பையா தேவர் மகன் அப்படின்னு இப்படி கோட்டையாக போடுவான், இந்த தவறை செஞ்சாரு. அப்போ இந்த எங்கள் சமூகத்தை உளவியல் ரீதியாக எப்படி பண்ணுறானு பாருங்க. ஊடகம் பத்திரிகைங்கள பேர்வையில் எங்கள் சமூகத்தில் அவன் காட்டுறான் இப்படி. அப்போ வந்து சினிமாலையும் இப்படி காட்டுறான். இப்படிதான் உங்களுக்கு இவனுக்கு வந்து இப்படி தான் அப்படி தான். நாங்கள் எங்கள் சமூகத்தில் எத்தனை நீதிபதி உருவாயிட்டாங்க, எத்தனை கலெக்டர் உருவாயிட்டாங்க, இன்னைக்கு எத்தனை உயர் அதிகாரி இருக்காங்க. இன்னைக்கு நாட்டை இன்னைக்கு காவல்துறையில் கட்டுப்பாட்டோட வச்சிருக்குது தேவமாறு. இப்படிதான் உங்களுக்கு நேர்மையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இப்படிலாம் வந்து நாங்கள் சாதனை புரிஞ்சுக்கிட்டு வரோம். இப்படிதான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து தொழில் ரீதியாகவும் எல்லா இதுலையும் வளர்ந்துட்டு வர்றோம். இப்போ நான் எங்கள் மக்களை அதுலேருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு அவங்க நிம்மதியாக பணி செய்ய முடியல, தொழில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி தான் நான் தடுக்கிறதுனால, நான் போய் தட்டி கேட்கறதுனால, என் மக்களை அடிமட்டத்துலேருந்து மீட்கிறதுனால, இந்த மாதிரி பொய் வழக்குகள்லேருந்து காப்பாற்றுறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வளர்ந்து நிற்கிறேன். வேற எதுவுமே கிடையாது, வேற எந்த பணியும் செய்யலை.